And இன்னைக்கு phone-on sessionல we had one panel discussion and இப்போ நமக்கு ரெண்டாவது panel discussion இருக்க போகுது on the topic leveraging technology for sustainable poultry farming and rural economic growth. For this, we have 4 special guests. So I would like to invite Dr. D. Kannan from TANUVAS. We welcome you, sir, to the dais. And then we have Mr. Selva Murali, founder of Agri Shakti. With a big round of applause, we welcome you, sir. Mr. Shaktivel from Startup TN. Mr. Shaktivel from Startup TN. We welcome you, sir. Please give them a big round of applause. And then Mr. Sriram Hariharan from Atrips Global. Mr. Sriram Hariharan from Atrips Global. ஸோ இந்த செஷன் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே சிமிலராக தான் இருக்கும். இது சஸ்டைனபிலிட்டி பற்றி பேசுகிறோம். அதுக்கடுத்து சஸ்டைனபிளாக ஒரு ரியல் கேஸ் ஸ்டடி மாதிரி ஒரு ஆந்திரப்பனர் வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு அவார்ட் செஷன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கிளம்பிடலாம். ஸோ கொஞ்சம் சுறுசுறுப்பாக இது பண்ணி நல்லாயிருக்கும். ஸோ மார்னிங் இருந்து நீங்கள் நிறையா கேட்டிருப்பீங்க. ஸோ நாங்களும் வந்து நாமக்கல் இந்தியாவின் முட்டை உற்பத்தியில் இத்தனை பர்சன்டேஜுங்கிறத நாங்கள் பேச போகிறதில்ல. ரொம்ப சிம்பிளாக சுருக்கமாக வந்து ஒரு 3 சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் வந்திருக்காங்க, 3 பேர். இவங்கக்கிட்ட நம்ம ஒரு ஜென்ரிக்கான கேள்வி ப்ளஸ் இந்த கேள்வி என்னென்னா நிறையா ஸ்டார்ட் அப்பில் ஸ்டூடெண்ட்ஸ் வரனால அவங்களுக்கு ஒரு ஓப்பன் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி பண்ணிக்கலாங்கிறது தான் இந்த செஷனோட அப்ஜெக்டிவ். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த டொமைனில் ஓப்பன் இன்னோவேஷனுக்கும் சரி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் என்ன மாதிரியான இதில் வந்து சந்தை வாய்ப்புகள் இருக்குது, ப்ளஸ் என்ன மாதிரி கேப் மார்னிங்லேருந்து கேப்பு தாங்க பேசுகிறாங்க. ஸோ கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசுகிறோம். இதில் மெயினாக நம்ம இந்த ரூரல் எல்லாங்கிறப்ப வந்துட்டு இன்க்ளூசிவ் ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றி பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி இருக்கிற எல்லா டெக்னாலஜி அடாப்டேஷனும் பார்த்திங்கன்னா பெரிய ஸ்கேல் ஃபார்மர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ என்னோட ரொம்ப சுருக்கமான கேள்வி, ஃபஸ்ட்டு வந்து ஒரு மேனேஜ்மெண்ட், செகண்ட் டெக்னாலஜி, தேர்டு வந்து டாக்டர், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அகைன் சர்க்குலர் எக்கானமின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த செக்டர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீராம் சார், தேங்க்யூ. ஒரு ஸ்மால் ஸ்கேல் ஏன்னா இப்போ மார்னிங்லேருந்து வந்தவங்களாம் வந்து ரொம்ப பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரி இதை பற்றி பேசியிருப்பாங்க. ஒரு சின்ன ஃபார்மர், பெரிய ஃபார்மர், இந்த 2 பேரில் வந்து இந்த ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கிற கேப்ஸ் என்ன, சேலஞ்ச் என்ன, ஸ்டூடெண்ட்டோ இல்லை வர்ற அப்கமிங் ஸ்டார்ட் அப் கூடிய அந்த ஆஸ்பிரன்ஸ்க்கு என்னென்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த டொமைனில் இருக்குது சார்? எல்லாருக்கும் மாலை வணக்கம். எம் ஸ்ரீராம் ஹரிகரன். நான் வந்து ஒரு 35 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டெக்னாலஜி. ஒரு 20 years ரன்னிங் மை பிஸ்னஸ். மோஸ்ட்லி இந்த இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் சைடில் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இங்கே மார்னிங் எல்லோரும் பேசினவங்க எல்லாருமே வந்து டாக்ட் அபவுட் லாட் ஆஃப் டெக்னாலஜிஸ், ஏஐ, எம்எல், பிளாக் செயின், எவ்ரி திங். இப்போ இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல பார்த்ததில் இந்த 5 லட்சம் கோழிக்கு மேலே வளர்க்குறவங்க, இல்லை 20 லட்சம் கோழி வச்சு பண்ணுறவங்க, 1 லட்சம் கோழி வச்சு பண்ணுறவங்க, இல்லை 50,000 கோழி வச்சு பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா அந்த லோவர் லெவலில் இருக்கிறவங்க நிறையா இருப்பாங்க. பெரிய லெவலில் இருக்கிறவங்களுக்கு எல்லா ரிசோர்ஸும் இருக்கும். டெக்னாலஜி கேன் பி அடாப்டட். பட் ஹவு டு வி சஸ்டைனபிலிட்டி பண்ணும்போது சொன்ன மாதிரி இன்க்ளூசிவாக பண்ணணுன்னா that knowledge which has been gained by bigger firms, how it can be taken to the smaller level, or ஏன்னா எல்லா டெக்னாலஜியும் பார்த்திங்கன்னா இருக்கிற டெக்னாலஜி வந்து இட் ஹேஸ் எ காஸ்ட். ஸோ சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிற ஓவராலில் பேசும்போது முன்னாடி டாக்டர் பேசினார். அவர் ஒரே ஒரு வார்த்தை க்ளீனாக சொன்னார். ஆஸ் எ மேனேஜ்மெண்ட், the change management is very very important, because change இல்லாமல் இன்றைக்கி எந்த பிஸ்னஸுமே பண்ண முடியாது. நீங்களே எல்லாருமே பேசினாங்க, அந்த காலத்தில் இந்த போல்ட்ரி வே ஆஃப் ரன்னிங் பிஸ்னஸ் டிஃப்ரெண்ட், 2000க்கு அப்புறம் மாறினது வேறு, இப்போ மாறுறது வேறு. ஸோ ஒரே ஒரு கான்செப்ட் தான் சேஞ்சு. அந்த சேஞ்சை வந்து எல்லா ஆண்டர்ப்ரனர்ஸ் எப்படி அக்செப்ட் பண்ணிவிட்டு அதில் டெக்னாலஜி என்ன மினிமம் டெக்னாலஜி, ஒன்று வாட்டர்னால்
மினிமம் வாட்டரில் என்ன பண்ண முடியும், அவங்க லெவலில் என்ன பண்ண முடியும், இல்லை ஃபீல்டில் என்ன பண்ண முடியும், இல்லை வேஸ்ட்டில் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கோல் வேணும். அந்த கோலை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்கு டாக்டர் சொன்ன மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதை மானிட்டர் பண்ணணும், அதை வச்சு அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு டெக்னாலஜி வேணும், டூல் வேணும். ஸோ திஸ் ஆர் ஆல் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் இன் தி எனி business is very, very important. If you are not updating, he keeps saying that word update. If you are not updating, you will be left behind in the speed of the changes which is happening in the industry. So main important is updating yourself, open to change, willing to take the risk of going through the challenges and managing it. Thank you. தேங்க்யூ சார். செல்வா சார். செல்வா சார், இப்போ மார்னிங் வந்து ப்ரெசன்டேஷன் கேட்குறோம். இது போக நாங்களும் வந்து அஸ் அ ஸ்டார்ட் அப் டிஎன் நிறையா ஸ்டூடெண்ட் இன்னோவேட்டர் ஸ்டார்ட் அப்ஸ்லாம் கேட்குறோம். முன்னாடி வந்து ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பவுல்ட்ரிக்கு எடுத்துக்கோம். பவுல்ட்ரி ஆட்டோமேஷன் யூஸிங் மைக்ரோ கண்ட்ரோலர், பவுல்ட்ரி ஆட்டோமேஷன் யூஸிங் ஐஓடி, இப்போ பவுல்ட்ரி ஆட்டோமேஷன் யூசிஏஐ. ஓகேங்களா? என்னென்னலாம் ட்ரெண்ட் இருக்கோ அதை டைட்டிலாக மட்டும் போட்டுட்டு நிறையா இனோவேஷன்ஸ் வருது. ஓகேங்களா? பட் எந்த அளவுக்கு டெக்னாலஜி அடாப்டேஷன் பற்றி பேசிட்டாங்க. ஏன்னா நம்ம பேசுகிற மாதிரி தான் ஸ்மால் ஸ்கேல் பெரிய ஸ்கேல்லாம் வரனால வந்து பேசிட்டாங்க. பட்டு நீங்கள் வந்து நிறையா அனிமல் ஹஸ்பண்ட்ரி ரிலேட்டடாகவும் அக்ரி ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறீங்க. டெக்னாலஜி அடாப்டேஷன் பண்ணுறது சேலஞ்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேணாம். அதில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க? அந்த அடாப்டேஷனில் என்ன மாதிரி சேலஞ்சஸோட சேர்த்து என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது? ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் இங்கே இதில் ஒரு 10 பேருக்கு வந்து இந்த டொமைனில் ஏதாவது ஒரு பிளான் பண்ணலான்னு நினச்சா அவங்களுக்கு என்ன மாதிரி இன்சைட்ஸ் கிடைக்கும்னு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் செல்வமுரளி, அக்ரிசக்தியிலிருந்து. சார் இன்னைக்கு காலைல எல்லாமே பேசினப்போ வந்துட்டு ஒரே விஷயம் எல்லாமே தெளிவாக சொன்னாங்க. என்னென்னா வந்து டெக்னாலஜியை யூஸ் பண்ணுங்கள், டெக்னாலஜியை யூஸ் பண்ணுங்கன்ட்டு. டெக்னாலஜியை ஏன் எங்கே யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதான் வந்து பெரிய கேள்வி எல்லாருக்குமே. இதுக்கு வந்து ஒரு 2 சின்ன உதாரணத்தோடு நான் சொன்னால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்பர் 1, நாராயண ஹிருதயாட ஃபவுண்டர் வந்து தேவி ஷெட்டி டாக்டர். அவரை வந்து சமீபத்தில் பெங்களூரில் சந்தித்தப்போ அவர் வந்து ஒரு பெரிய டிப்ஸ் ஒன்று கொடுத்தார். என்ன டிப்ஸ்னால், மொத்தமாக உலகம் முழுக்க வந்து 2 இண்டஸ்ட்ரி வந்து பெரிய இண்டஸ்ட்ரி. ஒன்று ஹெல்த்து, இன்னொன்று வந்து அக்ரிகல்ச்சர். இதில் அக்ரிகல்ச்சர் என்ன நடக்குதுன்னா வந்து $8 மில்லியன் டோட்டலாக வந்து அதோட ஒர்த். இந்த பக்கம் வந்து அந்த $8 மில்லியன் வச்சுக்கிட்டு நம்மளால் வந்துட்டு $8 ட்ரில்லியன் வச்சுட்டு நம்மளால் வந்துட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் சாப்பாடு கொடுத்துட முடியுது மால் நியூட்ரிஷனோட. ஆனால் அந்த $8 ட்ரில்லியன் வச்சுட்டு வந்து உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் சமமான மருத்துவ வசதி வந்து கொடுக்க முடியல அப்படிங்கிறது. அப்போ அந்த சமமான மருத்துவ வசதி என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உலகத்தோடைய சர்க்கரை நோய் தலைநகரம் எதுன்னு சொல்லுவாங்க? யாராவது? உலகத்தோட சர்க்கரை நோய் தலைநகரம், உலகத்தின் சர்க்கரை நோய் தலைநகரம், டயாபெட்டிக் இந்தியா. இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாடு. அப்போது இங்கே எக்ஸாக்டாக என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே வந்து ஒரு சின்ன ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. என்ன ரீப்ளேஸ்மெண்ட்னா, ஒரு டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ரூட் இது. நம்மளால் $8 ட்ரில்லியன் வச்சுட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் சாப்பாடு கொடுக்க முடியுது. ஆனால் $8 ட்ரில்லியன் வச்சுட்டு நம்மளால் வந்து சமமான மருத்துவ வசதியை கொடுக்க முடியல. இங்கே என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்துட்டு மக்களுக்கு இப்போ டயாபெட்டிக் சொன்னல, நிறைய பேர் டயாபெட்டிக்கில் அஃபெக்ட் ஆகுறாங்க. இந்த டயாபெட்டிக் அஃபெக்ட் ஆகிறனால அங்கே என்ன பிரச்சனை நடக்குதுன்னா, அவங்களால வந்து நம்ம நாட்டுக்கு வரக்கூடிய ஜிடிபி பொருளாதாரத்தில் 1 லட்சம் கோடி வந்து நமக்கு லாஸ் ஆகுது. எதனால் இந்த லாஸ் நடக்குது அப்படின்னு நீங்கள் உள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க நைட்டில் வந்து அதிகமான டைம் வந்து யூரின் பாஸ் பண்ணுறதுக்காக ஒரு 2-3 டைம் எழுறப்போ அவங்களால அடுத்த நாள் வந்து ப்ரொடக்டிவிட்டி வந்து குறையுது. அவங்களால வந்து வேலையில் ஃபோக்கஸ் பண்ண முடியல. வேலை வந்து தள்ளி போடுறதுனால 10 நாளில் முடிக்க வேண்டிய வேலை வந்து 25 நாள் 30 நாளில் வரப்போ நமக்கு வர வேண்டிய வருமானம் வந்து தள்ளி போகுது. அப்போ இந்த ஹெல்த்துக்கும் நம்ம சாப்பிட்ற முட்டைக்கும் என்ன சம்மந்தம் நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு எல்லாமே வந்து அதிகமான கார்போஹைட்ரேட்னால தான் அந்த டயபெட்டிக்லாம் வருதுங்கிறது எக்ஸ்பர்ட்டோட அட்வைஸ். அப்போ இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, காலையில் 4 முட்டை சாப்பிட்டாலோ இல்லை 3 முட்டை சாப்பிட்டாலோ சாப்பாடே அது மட்டும்தான். அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டயாபெட்டிக் வர்றது வந்து உங்களுக்கு வந்து 50% வந்து விலக்கு. ஆனால் உங்களால் வந்து லோ கார்போஹைட்ரேட் உங்களால் மெயின்டைன் பண்ண முடிஞ்சு, ப்ரோட்டீன் அதிகப்பட உங்களால் பண்ண முடிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே எளிமையாக கிடைச்சிரும். டயாபெட்டிக்லேருந்து நம்ம எல்லா நோய்களும் நம்ம வந்து கொஞ்சம் வெளியே வந்துடலாம். இப்போ நான் சொன்ன கனெக்ஷன் புரியும்னு நினைக்கிறேன். எங்கெல்லாம் போய் வருதுன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எல்லாமே நமக்கு கிடைக்கும். முழுமையான புரதம் எதில் இருக்குது அப்படின்னா நம்ம முட்டையில் தான் இருக்குது. அப்போ இந்த முட்டையை வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷன் தான் நான் பார்க்குறேன் இன்றைக்கி சூழ்நிலைக்கு. அப்போ இந்த முட்டையை நாம் எல்லாம் கரெக்டாக கொண்டு வரணும் அப்படின்னா இங்கே தான் நமக்கு டெக்னாலஜி பார்ட் இருக்குது. இந்த டெக்னாலஜி பார்ட் என்ன அப்படின்னா,
அறிவு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். டெக்னாலஜி வந்தோடனே என்ன நடக்குதுன்னா நுண்ணறிவு. டெக்னாலஜிங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது, நுண்ணறிவு. இந்த நுண்ணறிவை என்ன பண்ணணும் நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய ஃபார்ம் இருக்குது, 10 லட்சம் கோழி ஒரு இடத்துல வைக்கலாம், ஒரு 1 லட்சம் கோழி வச்சுக்கோமே. இந்த 1 லட்சம் கோழியில் ஒரே ஒரு கோழிக்கு மட்டும் வந்து லைட்டாக நமக்கு வந்து அதுக்கு வந்து ஒரு சின்ன நோய் பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த நோயை நம்மளால் வந்து நம்ம அறிவுக்கு அது கிடைக்காது, ஆனால் தொழில்நுட்பத்தோட நுண்ணறிவுக்கு அது எளிதாக மாற்றும். அப்போ அந்த ஏஐ பேஸ், அதுதான் நம்ம ஏஐன்னு சொல்கிறோம். ஏஐ என்னன்னா வந்து இந்த மாதிரி டிசீஸ்லாம் இருந்ததுன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணி காட்டுன்னு நம்ம சொல்கிறப்போ வந்துட்டு அது ட்ரைன் பண்ணுறோம். இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கா, இந்த மாதிரி வந்து வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறப்போ ஈஸியாக வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அப்போ அதை ஐடென்டிஃபை பண்ணுறது தான், அந்த நுண்ணறிவுக்கு தான் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து இது வந்து தொழில்நுட்பம் கண்டிப்பாக தேவை. இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து இங்கே ஸ்டால் நம்பர் 18 பார்த்தீங்கன்னா குப்பி ஸ்மார்ட் ஃபார்ம்னு ஒன்று இருக்குது. ஒரு ஃபார்மில் உங்களுக்கு வந்து அந்த கோழியோட கழிவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கழிவால் வந்து உங்களுக்கு அமோனியா அதிகமாக வருது அப்படின்னா அந்த சென்சாரை வச்சு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு வந்து அமோனியா அதிகமாக இருக்குன்னு சொல்லி நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். நம்ம பொது அறிவுக்கு அமோனியா எப்படி இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது, அமோனியா வருதானே நமக்கு தெரியாது. ஆனால் இந்த சென்சாரை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறப்போ அமோனியாவோ இல்லை வேறு ஏதாவது வாயு அங்கே இருக்குது அப்படின்னா அது சென்சார்லேயே நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அதை வச்சு அந்த நோய்களை வந்து அதை நோயிலிருந்து தடுத்துடலாம், இல்லை அதுக்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கலாம். ஸோ இதை தான் நுண்ணறிவு, இதை தான் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இங்கே தான் பதில் சார். தேங்க்யூ சார். அதாவது டெக்னாலஜி அப்டேட்டோட பேலியோ டயட்டு சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். முட்டை காலைல 3 முட்டை இதெல்லாம் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். டாக்டர் சார், சார் மார்னிங் செஷன் பார்த்தீங்கன்னா சீஃப் கெஸ்ட் வந்து ஒரே விஷயத்தை தான் அட்ரஸ் பண்ணார், பிசிபியோட இஷ்யூ. ஸோ அதுதான் இங்கே பெரிய சேலஞ்சாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஃபார்ச்சுனேட்லி நானும் ஸ்டார்ட் அப் டிஎனில் சர்க்குலர் எக்கானமி செக்டருக்கு நான் தான் இன்சார்ஜ். ஸோ இப்போ எங்கள் வரவங்க என்னென்னா, ஒரு பவுல்ட்ரி இண்டஸ்ட்ரி அப்படிங்கும்பொழுது முட்டை, கோழி, அதுக்கு ஃபீட் கொடுக்குறது, இந்த இதுதான் பேசுகிறாங்களே தவிர டிஸ்போசல் அது இன்றைக்கி எல்லா செக்டார்லேயுமே சேலஞ்சு தான். ஸோ இந்த செக்டாருங்கிறப்ப இது ரொம்ப கொஞ்சம் மோசமானதுங்கிற மாதிரி இருக்கனால இந்த பவுல்ட்ரி செக்டாரில் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன மாதிரி இருக்குது, இதில் என்னென்ன கேப்ஸ் இருக்குது? சார் அனைவருக்கும் வணக்கம். நான் வெட்டினரி காலேஜ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் நாமக்கல்லில் பவுல்ட்ரி சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸர் ஹெட்டாக இருக்கேன். ப்ளஸ் ஐ ஹாவ் என்னோட ஓன் ஃபார்மு ப்ளஸ் பவுல்ட்ரி கன்சல்டன்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த சாருங்கெல்லாம் சொன்ன டெக்னாலஜி கன்ஃபார்மாக அந்த வேர்த்தையே கொஞ்சம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். அது என்னென்னா ரிப்பீட்டடாக அதே பண்ணிகிட்ருக்கோம். எல்லா டெக்னாலஜிக்கும் ஒரே விஷயம், சுத்தம், சிம்பிள். நீங்கள் ஒரு ஃபார்மரு ஒரு 1000 கோழி வச்சுருக்கிறப்ப நாங்கள் டெய்லி பார்த்திங்கன்னா ஒரு வாரம் ஒரு 6000 சிக்ஸ் டு 10,000 சிக்ஸ் நாங்கள் காலேஜில் இருந்தே ஃபார்மர்ஸுக்கு, பெரிய ஃபார்மர்ஸ் இல்லை, 500, 200 இந்த மாதிரி 1000 இந்த மாதிரி வாங்குகிற ஃபார்மர்ஸுக்கு சிக்ஸ் கொடுக்குறோம். அவங்களும் 100, 200 5000 சிக்ஸ் வரைக்கும் எங்ககிட்ட கேட்குற அளவுக்கு ஃபார்மர் வளர்ந்துக்கிட்டே வர்றாங்க. இதெல்லாம் வந்து முட்டை பண்ணையோ அல்லது பிராய்லர் ஃபார்மோ வச்சுருக்கிற ஃபார்மர்ஸ் இல்லை, சின்ன நார்மலாக காடையோ அல்லது வாத்தோ இந்த மாதிரி அதர் ப்ரீட்ஸ் வச்சு வளர்கிற ஃபார்மர்ஸ் இருக்காங்க. நிறைய பேர் இருக்கிறோம். சின்ன சின்ன ஃபார்மர்ஸுக்கு தான் டெக்னாலஜி வந்து அதாவது ஹெல்ப்பிங் இருக்கணுமோ இல்லையா. பெரிய ஃபார்மர்ஸ் தே ஹேவ் மணி, தே கேன் டூ இட். எல்லா டெக்னாலஜியும் நீங்கள் நம்ம சொன்ன அத்தனை விஷயமும் அவங்க டோர் ஸ்டெப்புக்கு நம்மளே போய் சொல்லிகிட்ருக்குறோம். அவங்களுக்கு யாரும் இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஃபார்மர்ஸ் இங்கே வராதுக்கு காரணம், இங்கே இருக்கிற அத்தனை விஷயத்தையும் அவங்க வீட்டுக்கிட்ட போய் நம்ம அவங்க ஃபார்மில் உட்காந்து நம்மளே சார் இது இருக்குது, இது நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஆனால் சின்ன ஃபார்மர்ஸுக்கு அதை நம்ம சொல்கிறதில்ல, அதுக்கான வாய்ப்பும் அவங்கக்கிட்ட கிடைக்கிறதில்ல. பட் அது எங்களுக்கான சான்ஸ் காலேஜில் வர்றதுனால டைரக்ட் கான்டாக்ட் இருக்கனால கிடைக்கிது. இந்த மெயினாக எல்லா டெக்னாலஜியுமே ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு ஒன்றுனா ஃபார்ம் க்ளீன். ஒரு எவ்வளோ இண்டஸ்ட்ரி டெவலப் ஆனாலும், எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி, ஒரு 10 லட்சம் கோழி வச்சுருக்கிற பண்ணக்காரராக இருந்தாலும் கம்பல்சரி ஃபார்முக்குள்ளே ஒரு சூப்பர்வைசரோ ஃபார்ம் லேபரோ யாராவது ஒருத்தர் உள்ளே போகிறப்ப, சார் சொன்ன மாதிரி அந்த அமோனியா ஸ்மெல் சொல்கிறார், உள்ளே போகிறப்ப லேபர் சொல்லிடுவான், சார் கண் எரியுது சார், ரொம்ப அதிகமாக இருக்குது சார், காற்றோட்டம் இல்லை சார். உள்ளே செட்டுக்குள்ளே போகிறப்பே கண்டுபிடிச்சிருவாங்க, அவங்களுக்கே தெரியும். அந்த இன்வால்மெண்ட்டை கொண்டு வர்றதுக்கு என்னென்ன வேஸ்ட்டுனால நமக்கு என்ன பிரச்சனை வருங்கிறது நமக்கு தெரியணும். ப்ளஸ் இனி ஃப்யூச்சரில் பண்ணை நடத்தணும், கோழி வச்சுருக்கணும் சரி, மாட்டு பண்ணை வச்சுருக்கணும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அந்த வேஸ்ட்டை ப்ராப்பராக ஒரு நார்மலாக சிம்பிளாக திங்க் பண்ணுங்கள். ஒரு 2 கிலோ கோழி வாங்குகிறோம், கறி வீட்டுக்கு கொண்டு வரோம், 1.5 கிலோ கறி வருது அப்படின்னா 500 கிராம் வேஸ்ட் ஆகுது. அந்த வேஸ்ட்டை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அந்த வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணி
அதை சிக்கன் மீலாக வேஸ்ட் ஃபெதர் மீலாக மாற்றி அதை வேறு அனிமல்ஸுக்கு ஃபுட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஃபிஷ்ஷுக்கோ மற்ற அனிமல்ஸுக்கோ கன்வெர்ட் பண்ணி அதை கொண்டு போக முடியும். அதுக்கு சின்ன ஒவ்வொரு டவுன்லேயும் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அந்த இது கிடையாது, யாருமே அதை பற்றி கவலைப்படுறதில்ல. ஆனால் கேரளாவில் இருக்க எந்த ஒரு இடத்துல கூட கோழி தூக்கி எறிய முடியாது, வேஸ்ட்டை டிஸ்போஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்க எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதை தே ஆர் கன்வெர்ட்டிங் இன்டு அனதர் ஃபுட் ப்ராடக்டாக மாற்றி பெட் ஃபுட் ப்ராடக்டாவோ அல்லது மற்ற இதாக மாற்றுறாங்க. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி சின்ன ஃபார்மர்ஸு ஆர் சின்ன நியூ டிகிரி ஹோல்டர்ஸ் வந்துட்டு இதுக்கு நிறைய எம்எஸ்எம்எல்ஏ தே லாட் ஆஃப் இது கொடுக்குறாங்க. அதில் பண்ணோம்னா அந்த தொழில் ஒன்று கன்ஃபார்மாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் பண்ணலாம். நாமக்கல் ஒன்று தான் இல்லை, எல்லா ஊர்லேயுமே சாப்பிட்றதுக்கு ஆள் இருக்குது, எல்லா ஊர்லேயுமே வேஸ்டேஜ் வருது. அந்த வேஸ்டேஜ் கேன் பி கன்வெர்ட்டட், பொல்யூஷன் இல்லாமல் ஃப்ளைஸ் ப்ராப்ளம் இல்லாமல் அந்த ஏரியாவை சுத்தமாக வச்சுருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ப்ளஸ் இங்கே இருக்கிற ஃபார்மர்ஸே வந்து நிறைய மருந்து அடித்து ஈயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ குப்பையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு திங்க் பண்ணுறத விட அந்த ஈரமே இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சார் காலையில் சந்திரசேகர் சார் சொன்ன மாதிரி ஒரு கிராம் ஃபீடு வேஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த 1 கிராம் ஃபீடு கீழே விழுவுறதுனால எவ்வளோ ஈ அங்கே வருது. நம்ம மாங்காய் இப்போ இந்த சீசன் அது மேங்கோவும் ப்ளஸ் பலாப்பழம் சீசன், இப்போ சிட்டிக்குள்ளே அவ்வளோ ஈ இருக்குது. அந்த வேஸ்ட்டு டிஸ்போசலை கன்வெர்ட் பண்ணி நம்ம ஃபெர்டிலைசரை மாற்றுறதுக்கான சான்சஸ் அதுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் இருக்குது. ஒரு ஃபார்மில் பார்த்திங்கன்னா ஒரு 10,000 பேர்ட்ஸ்னால் கம்பல்சரி ஒரு நாளைக்கு 2 கோழி சாகும். இது வந்து நார்மல், இதுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லை. ஏன்னா ஒரு பாப்புலேஷனில் மினிமம் டெப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஒரு லெவல் இருக்குது. அந்த 2 பேர்டை மீலாக கன்வெர்ட் பண்ணி அல்லது ஃபெர்டிலைசராக கன்வெர்ட் பண்ணி கொண்டு போகலாம். ப்ளஸ் இந்த ஏரியாவில் சின்ன ஃபார்மர்ஸ்ட்டு இருந்து கூட வேஸ்ட்டை அதாவது குப்பையை வந்து எடுத்து அதை மேன்யூருக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி சஸ்டெயினபிள் ஃப்யூச்சரில் எல்லாத்துக்கும் சாப்பாடு போடக்கூடிய இண்டஸ்ட்ரி, ப்ரோட்டீனை சப்ளை பண்ண இண்டஸ்ட்ரி வந்து பவுல்ட்ரி தான். அந்த பவுல்ட்ரி இண்டஸ்ட்ரிக்கு வேஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணி வெல்த்தாக மாற்ற முடியும் நியூ என்டர்பிரினர்ஸ். நீங்கள் ஃபார்மர்ஸை பற்றியே விட்டாமல் ஃபார்மர்ஸுக்கு வந்து மெட்டீரியல் எடுத்து வேஸ்ட்டை வாங்கி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அவங்க வந்து டிஸ்போஸ் பண்ண முடியாமல் நிறைய பேர் தடுமாறுற ஆளுங்க இருக்காங்க. அதை கரெக்டான விதத்தில் கலெக்ட் பண்ணி யூ கேன் கன்வெர்ட் அண்ட் வி கேன் செல் இட் எஸ் அ ப்ராடக்டாகவும் செல் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸு பவுல்ட்ரியில் இருக்குது. தேங்க்யூங்க சார். வேறு ஏதாவது இதை பற்றியான இருந்தாலும் கேளுங்க. இல்லை தான் சார், கண்டிப்பாக சார். சார் ஸ்ரீராம் சார். சார் ஆக்சுவலாக இப்போ இந்த பவுல்ட்ரிக்கான பிளான் வந்து கிட்டத்தட்ட நான் ஸ்டார்ட் அப் வந்ததுலேருந்து ஒரு 1.5 வருஷமாக பிளான் பண்ணோம். பட் என்னென்னா இந்த இதில் இருக்கிற பிளேயர்ஸும் ரொம்ப கம்மி தான். அதாவது ரொம்ப உடனே நீஷான ஏரியாம்பாங்க, ஆனால் அதில் மார்க்கெட் சைஸ் பெருசாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க, எல்லாம் ஓகே தான். பட் இதே வந்து இப்போ இதே ஸ்டார்ட் அப் வந்து திருச்சியிலையோ இல்லை வந்து விழுப்புரத்துலையோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கான பெருசாக ஸ்கோப் இருக்கிற மாதிரியான ஒரு இதுவே கிடையாது. ஓகேங்களா? பட் ஆனால் இங்கே வந்தால் ஒரு நாளைக்கு 8 கோடி முட்டைகள், இத்தனை 1000 கோடி டர்ன் இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது. அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரி செக்டாரில் ஒரு ஸ்டார்ட் அப் ஆர் ஆந்திரப்ரனர், ஓகேங்களா, நாட் ஒன்லி ஃபார்மிங், பவுல்ட்ரி ஃபார்மிங் மட்டும் கிடையாது, பொதுவாக இந்த மாதிரி இருக்கும் பொழுது என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க வந்து மேற்கொள்ளணும்? ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு மில்லட்டில் பிஸ்கட்டில் வேல்யூடேஷன் பண்ணேன்னா எல்லா ஊர்லேயும் விற்றுடலாம். பட் நான் இதில் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பண்ண சொல்லி பசங்களை நான் வந்து உத்வேகம் பண்ணி கொடுக்குறோம். அதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா இல்லை என்ன மாதிரியெல்லாம் பிரின்சிபல்ஸ்லாம் அவங்க பிரின்சிபல்ங்கிறலாம் பெரிய வார்த்தைகள் ரொம்ப ஒரு லேமனுக்கு புரியணும்னா என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்டு ப்ளஸ் என்ன மாதிரியான ப்ராக்டிசஸ்லாம் பண்ணால் பெட்டராக இருக்கும் சார்? கரெக்டான கேள்வி சார். இவர் சொன்னார், நான் திருப்பி டாக்டரே முன்னுதாரணமாக சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னா எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணணும் அவசியம் இல்லை. ஆனால் ஒன்ஸ் இறங்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா அதில் என்னென்னலாம் சேலஞ்சஸ் இருக்குது, அதில் என்னென்னலாம் வாட் கேன் கோ ராங், அது எது தப்பாக போகலாம் இல்லை எது கரெக்டாக போகலாங்கிற ஒரு புரிதல் வேணும். ப்ளஸ் கரெக்டான டீமை ஃபார்ம் பண்ணணும். அந்த டீமுக்கு அந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதை பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கவர்மெண்ட்டில் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, என்னென்ன சர்டிஃபிகேஷன்ஸ் தேவைங்கிற ஒரு செக்லிஸ்ட்டை ரெடியாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதில் இது சொல்கிற மாதிரி நம்ம என்ன இதில் பண்ணோம்னா என்னெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு ஆரம்பிக்கும் போது என்னெல்லாம் மானிட்டர் பண்ணணும், டெய்லி என்னெல்லாம் நம்ம டேட்டா எடுக்கணும், டேட்டா கலெக்ட் பண்ணணும், அந்த டேட்டாவை வச்சு நம்ம என்ன டெசிஷன் எடுக்கணும், அதை எப்படி எடுக்கணுங்கிற ஒரு அவேர்னஸ் தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா தெரிஞ்சவங்கக்கிட்ட கற்றுக்கணும். அதை கற்றுக்கிட்டு அதுக்கு இப்போ ஃபண்டிங் ஸ்கீம்லாம் இருக்குது, இல்லை பேங்க்ஸில் லோன்ஸ் தராங்க. பட் அதை எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், இதை எப்படி
கொண்டு போகணுங்கிறதுக்கு கரெக்டான டீம் வேணும், கரெக்டான டெசிஷன் மேக்கிங் வேணும். பட் அதுக்கான எஃபர்ட் போட்டு புரிஞ்சு அந்த டேட்டாவை எடுத்து நம்ம அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோங்கிற ஒரு ஃபுல் புரிதல் வேணுங்க. அதுக்கான முயற்சி வேணும், அதுக்கு உழைப்பு தேவைங்க. தேங்க்யூ சார். சார் இப்போ டெக்னாலஜி மட்டும்தான், டெக்னாலஜி தான். ஸோ நாட் ஐட் சார். ஆக்சுவலாக வந்து இப்போ ஹைதராபாத்தில் ஒரு டெக்னாலஜி இருக்குது, இங்கே எக்ஸிக்யூட் பண்ண முடியல, அப்ராட்லாம் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண முடியலன்னா இங்கே ஒரு டோட்டல் என்விரான்மெண்ட் ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது, சேலஞ்சஸ்லாம் இருக்குது. டெக்னாலஜி எங்கெல்லாம் ஃபெயில் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? ஃபெயில் இந்த சென்ஸ் வந்து அடாப்ட் பண்ண முடியாது சரி, அந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது சரி, அதுவுமே ஒரு டைப் ஆஃப் ஃபெயிலியர் தான். இதெல்லாம் எங்கெல்லாம் இருக்குன்னு நீங்கள் அதை எந்த இடத்துலலாம் ஃபெயில் ஆகுது, இல்லை இந்த மாதிரியான அதோட நோக்கத்தை பூர்த்தி செய்யலைன்னு நினைக்கிறீங்க? இன்னும் என்ன மாதிரிலாம் இருந்தால் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறீங்க? முதல் விஷயம் வந்து வெதர் தான். நம்ம கையில் இல்லாத ஒன்று, ஆனால் அந்த வெதர் கரெக்டாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு எல்லா இடத்துலையும் வந்து ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும். குறிப்பாக வந்துட்டு நம்ம வெட்டினரி பவுல்ட்ரிலையும். ஏன்னா வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தான் எல்லாம் நிறைய ரிசர்ச் பேப்பர், நான் எதுவுமே சொல்லலை. இப்போ ராமராஜன் மாதிரி செண்பகமேன்னு பாட்டு பாடினீங்கன்னா வந்து மாடு நல்லா பால் கறக்குதுங்கிறாங்க. அந்த இடத்த வந்து நல்லா சில்லுன்னு இருந்ததுன்னா வந்து கோழி வந்து நல்லா முட்டை கொடுக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த வெதரை பராமரிக்கிறது வந்து நம்மக்கிட்ட வந்து ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் இருக்கணும். பட் அது வந்து இப்போ நம்மக்கிட்ட இல்லை. அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா வந்து இப்போ வந்து ஒவ்வொரு இப்போ ஒரு 1,00,000 கோழி இருக்குது அப்படின்னா கன்ஃபார்ம் அங்கே ஒரு வெதர் ஸ்டேஷன் வந்து அங்கேயே ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ என்ன டெம்பரேச்சர் இருக்குது என்னங்கிற அதை பார்த்துக்கிட்டு அதுக்கு தேவையான காற்றோட்ட வசதிகள் நம்ம கரெக்டாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அது ஆப்ஷன் இருக்குது. ஆனால் இதை வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ஃபெயில் ஆயிடுறோம். நம்ம ஏன் இதுக்கெல்லாம் போய் செலவு பண்ணணும், இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நம்ம பார்க்க தவறிடுறோம். ஆனால் ஒரு சின்ன நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதெல்லாமே வந்து நுண்ணறிவு. ஒரு சின்ன விஷயம் இப்படி இருக்கா, இதனால் ஒரு பெரிய சேஞ்ச் நடக்குமா அப்படின்னு எல்லாமே யோசிக்கிறப்போ இல்லை இந்த இடம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ அந்த இடத்துல அந்த டிசிஷன் மேக்கிங் வந்து ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. நம்பர் 1. ரெண்டாவது வந்துட்டு இதுக்கான டெக்னாலஜி நம்மகிட்ட நிறைய வந்துருச்சு. இப்போ இந்த டெக்னாலஜியை நம்ம வந்து அடாப்ட் பண்ணுறதுல வந்து நிறைய பேர் தயக்கம் இருக்குது. இதெல்லாம் வந்து வச்சா அப்படி வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு, இது வச்சாலும் உடனே வருமாங்கிறதுக்கு வந்து இங்கே சிக்கல்கள் இருக்குது. ஏன்னா இப்போ டாக்டர் சொன்னால 2 வருஷம் ஆச்சு இந்த டேட்டாவை நான் வெரிஃபை பண்ண 2 வருஷம் ஆச்சு அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி வந்து அக்ரிகல்ச்சர்லையும் இந்த பொலிட்ரிலையும் வெட்டினரிலையும் மினிமம் நமக்கு டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணி எடுத்து நமக்கு 3 வருஷம் ஆகும். அந்த 3 வருஷம் டைம்லைன் நம்ம காத்துட்டு தான் இருக்கணும். ஸோ இந்த இடத்துல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இது ஃபெயில் அப்படின்னு அவங்க நினைச்சிடறாங்க. பட் இது ஃபெயில் கிடையாது, காத்திருக்கும் தரணும். ஸோ அதை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேட்டாஸ் கிடைச்சிருக்கு, அந்த டேட்டாவை ப்ராப்பராக ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான டேஷ்போர்ட் இருக்கணும். ஒரு என்ஜின் நம்ம இப்படிலாம் இருக்கும். இப்போ டாக்டர் சொன்ன மாதிரி வந்து ஒரு டேஷ்போர்டு, காலைல வந்தவொடனே இந்த டெம்பரேச்சர் இருக்குது, இன்றைக்கி இத்தனை கோழி செத்து இருக்குது, அதை அப்சர்வ் பண்ணமா இல்லையா, இன்றைக்கி என்னென்ன வாயெல்லாம் அங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு டெக்னாலஜி வழியாக வச்சு நம்ம வச்சு பார்க்குறப்போ இன்ஃபர்மேஷன் இருக்கும். பட் ஒரு சில இடத்துல வந்து டெக்னாலஜி வந்து எங்கேயா மிஸ் ஆகிறனால வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டோட்டலாகவே டெக்னாலஜி வேஸ்ட்டுப்பா அப்படின்னுறாங்க. ஸோ அந்த மாதிரியும் நிறைய சிக்கல்கள் நடக்குது. இதனால் வந்து சிக்கல்கள் இருக்குது. பட் இதெல்லாமே வந்து கொஞ்சம் காத்திருக்க டைமையும் இந்த டெக்னாலஜியும் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரிசல்ட் நல்லாவே இருக்கும். அது ஒரு செட்டில் ஃபெயில் ஆகலாம், பட் எல்லா இடத்துலையும் ஃபெயில் ஆகாது. தேங்க்யூ சார். டாக்டர் சார், சார் இப்போது இந்த வேஸ்ட் ரீசைக்கிளிங்கில் சார் அந்த ஈகோசிஸ்டத்தை விட்டுடலாம் சார். அந்த எடுக்கிற அந்த ஆண்டர்ப்ரனரோ அந்த இன்னோவேட்டரோ வந்து என்ன மாதிரியான சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, இதுக்கு எங்கெங்கெல்லாம் நமக்கு சப்போர்ட் சிஸ்டம், இப்போ இருக்கிற சப்போர்ட் சிஸ்டம் எப்படி சார்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ கூட ஐடியா வந்துச்சு, ஃபெதர்லேருந்து அந்த பொண்ணுங்க வந்து கம்மின்ஸ் மட்டும் இல்லை இன்னும் 2 கூட சொன்னாங்க டிஷ்யூ பேப்பர் பண்ணுறேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் வர்றாங்க. ஸோ இதுக்கு இன்றைக்கி நமக்கு என்னென்ன மாதிரிலாம் சப்போர்ட் சிஸ்டம் சார் இருக்குங்க? சார் ஆல்ரெடி இப்போ இந்த சார் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் யூஸ் இருக்குது. இப்போ நம்ம டைகால்சியம் பாஸ்பேட்னு சொல்லிட்டு பாஸ்பரஸ் சோர்ஸுக்காக நம்ம டிசிபி யூஸ் பண்ணுவாங்க. நார்மலாக வந்து ஒரு 15 to 18 kg per ton ஆஃப் ஃபீடுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 5 kg 7 kg அளவு கூட டன் ஆஃப் ஃபீடுக்கு யூட்டிலைஸ் ஆகாது, மீதி பூரா வேஸ்ட்டாக போகும். இப்போ அதை கட் ஷார்ட் பண்ணுறதுக்கு என்சைம் யூட்டிலைசேஷன் ஃபைட்டேஸுங்கிற என்சைமை பவுல்ட்ரி ஃபீடில் யூஸ் பண்ணுறப்ப அப்படியே 50% ரெடியூஸ் பண்ணி இப்போ எல்லாருமே 5 to 6 kg தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த ஒரு 10 kg டெக்னாலஜி டெவலப் பண்ணால நியூ அது மாதிரி இப்போ ஃபைட்டேஸுங்கிறது ஒரு ப்ராடக்ட்டுக்கு அது மாதிரி ப்ரோட்டீன் குறைஞ்சி முன்னெல்லாம் 18% ப்ரோட்டீன் வைப்போம், இப்போ 14% 15% ப்ரோட்டீன் குறைஞ்சி. அதுக்கு அந்த ஏன்னா வேஸ்ட்டாக குப்பைக்கு போகாமல் அதை கோழி யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னாலஜி என்சைம்ஸ் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து அதில் நிறைய ரிசர்ச் பண்ணிவிட்டு அதை அப்டேட் ஆகிட்டே தான் இருக்குது. இப்போ சார் சொன்ன மாதிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது அன்னைக்கு தான் தெரியுங்கிறது இல்லை. இட்ஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ்ஸு. நீங்கள் மார்ச் பிப்ரவரியிலேருந்தே ஸ்டார்ட் ஆயிரும். மார்ச் ஏப்ரல் வர்றப்பே நீங்கள் எலக்ட்ரோலைட்ஸ் எவ்வளோ கொடுக்கணும், ஃபாகர் எவ்வளோ கேப்பில் கொடுக்கணும், ஹியூமிடிட்டி என்ன இருக்குது, டெம்பரேச்சர் ஒரு என்ன ஆகணும், எந்த நேரத்துக்கு ஃபீடிங் கொடுக்கணும், எப்போ ஃபீடு இல்லாமல் வச்சுருக்கணும், இது எல்லா இன்ஃபர்மேஷனும் இன்றைக்கி இருக்கிற பெரிய ஃபார்மர்ஸ் அத்தனை பேருக்கும் அப்டேட்டட் தே நோ எல்லாமே தெரியும். அதையும் மீறி
மே 2 to மே 5 பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வித்தின் 2 days இட் இஸ் ஷார்ட் அப் டு 43 44 போச்சு அப்படின்னா அது 24 to 27 டிகிரியில் கோழி நல்லாயிருக்கும். இட்ஸ் கம்ஃபர்ட் ஜோனுன்னா அதுதான். ஆனால் நம்ம 35க்கு அடாப்ட் பண்ணி வச்சுருக்கோம். 40 வர்றப்பையும் தாங்கிக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட ஃபாகர் சிஸ்டம் இருக்குது, ஃபேன் இருக்குது, ஸ்ப்ரிங்க்லர் இருக்குது, ஃபீடு இல்லாமல் இருக்கும், ஏர்லி மார்னிங் ஃபீடிங் இருக்கும், மிட் நைட் ஃபீடிங் இருக்கும், மத்தியானத்தில் ஃபீடு போட மாட்டோம், பேர்டை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். இது எல்லா இன்ஃபர்மேஷனும் ஃபார்மர்ஸுக்கு தெரியும் செய்வாங்க. அதையும் மீறி நம்மளை தாண்டி 3 டிகிரி டெம்பரேச்சர் சடனாக வித்தின் 1 or 2 days இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆளுங்களே எத்தனையோ பேர் செத்துறோம். ஸோ இட்ஸ் நேச்சுரல். அது இது எல்லாம் தாண்டி நம்ம ஈஸி ஹவுஸ் போகணும் அப்படின்னா, என்வைரன்மெண்டல் கண்ட்ரோல்டு ஹவுஸ் போகணுன்னா காஸ்ட். நீங்கள் 10 ரூபா முட்டை ப்ரொடக்ஷன் காஸ்ட் 5 ரூபாய்க்கு முட்டைக்கு விற்று பண்ணைக்காரருக்கு பிரச்சனை இல்லை. அதனால் 2 ஈஸி ஹவுஸ் தான் நாமக்கல்லே இருக்குது. என்வைரன்மெண்டல் கண்ட்ரோல்டு ஹவுஸ் 2 தான் இருக்குது. அவங்க 2 பேருமே தே ஆர் நாட் சஜஸ்டிங் கோ ஃபார் மறுபடியும் என்ன ஈஸி ஹவுஸுக்கு போங்கன்னு அவங்க 2 பேருமே சொல்லலை. இல்லை ஃபுல்லி என்வைரன்மெண்டல் கண்ட்ரோல்டு ஹவுஸ் சார். ஏன் சொல்லனா அவங்களுக்கு ப்ராஃபிட் இல்லை. இந்த 5 ரூபாய்க்கு முட்டை வைக்கணும். எக்கனாமிக்ஸ் தான் பவுல்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 எக்கனாமிக்ஸ். ஸோ நீங்கள் கேட்குற மாதிரி எந்த ப்ராடக்ட்டையும் வச்சு வேஸ்ட்டில் வச்சு நிறைய இப்போ ஃபெதர் மில்லில் நிறைய ப்ராடக்ட் பண்ணுறாங்க. அதை நிறைய அதுக்கு டைஜஸ்டர்ஸ் எல்லாம் இப்போ நிறைய என்சைம் பேஸ்டு டைஜஸ்டர்ஸ் நிறையா இருக்குது. அதை வச்சு நிறைய ப்ராடக்ட் மேக்கப் பண்ணலாம். மெயினாக ஃபெர்டிலைசரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக சார். அடுத்து அந்த எக்கனாமிக்ஸில் அண்ணா பேசுவார். ஒரு முட்டையை எப்படி 20-25 ரூபாய்க்கு விற்கிறதுன்னு சொல்லி அவர் பேசுவார் அடுத்து ஹாப்பியன்ஸ் மூலமாக. சார் இப்போ ஆக்சுவலாக ஜனா சார் பேசும்பொழுது இந்த பவுல்ட்ரி இன்னோவேஷன் கவுன்சில் என்ன பிளான் பண்ணுறோன்னா, ஃபைனல் கொஸ்டின் கூட கிடையாது, ஃபைனல் எக்ஸ்பர்ட் சஜஷன் தான். இந்த பவுல்ட்ரி இன்னோவேஷன் கவுன்சில் இதில் ஓப்பன் இன்னோவேஷன் இருக்கும். ஸோ இதில் இண்டஸ்ட்ரி ப்ராப்ளம் கொடுப்பாங்க. இண்டஸ்ட்ரி ப்ராப்ளத்துக்கு இன்னோவேட்டர்ஸ் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த சொல்யூஷனுக்கு இங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸே மென்டராக இருப்பாங்க. உங்களுக்கு உள்ளேயே மார்க்கெட் ட்ரையல் பெட் இருக்குது, ஒரு மார்க்கெட் அக்சஸ் எல்லாமே இருக்குது. இட்ஸ் அ க்ளோஸ் என்விரான்மெண்ட் ஃபார் த க்ளோஸ்டு ஒரு இண்டஸ்ட்ரிங்கிறப்ப இதுக்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட்டும் நடக்கலாம். ஸோ இதுதான் இதோட அவுட்கம்மாக இருக்கும். இதுக்குள்ளே அதாவது இட்ஸ் ஒரு கம்யூனிட்டி அவர் சொன்ன மாதிரி ஸோ இப்போ என்னென்னா இதில் நாங்கள் ஓப்பன் இன்னோவேஷனுக்கு இப்போ உங்களோட ஒரு செக்டார்லையும் நீங்கள் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டி ஏரியா இதெல்லாம் இருக்குது. இதில் நீங்கள் அட்டெம்ப்ட் எடுத்தீங்கன்னா ஒரு ஸ்கோப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்ரீராம் சார் 3 பேர் உங்களுக்கு ஒரு சஜஷனாக நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க மேபி அதில் ஐடியா ஜென்ரேட் பண்ணுறது இதெல்லாம் அவங்க ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அதில் அகைன் நம்மகிட்ட தான் வருவாங்க, ஐடியாவை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம மென்டரிங் பண்ணுவோம், ஃபார்மர்ஸை கொடுத்து ட்ரையல் பெட் பண்ணுவோம். அது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா மார்க்கெட் அக்சஸ் கிடச்சிரும். நல்லா ஸ்கேல் பண்ணணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் கிடச்சிரும். ஸோ ஒரு என்டையர் ஒரு ஸ்டார்ட் அப் ஈகோசிஸ்டத்துக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்மளோட இன்னோவேஷன் கவுன்சில் கொடுத்துரும் சார். சார் இப்போ இந்த பவுல்ட்ரி இண்டஸ்ட்ரிங்கிறது எவர் கிரீன் க்ரோயிங் இண்டஸ்ட்ரி. ஏன்னா மனுஷன் இருக்கிற வரைக்கும் சிக்கனும் முட்டையும் 100% தேவை. இனி அது இல்லாமல் இல்லைங்கிற சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. ஸோ நிறைய பேர் இண்டஸ்ட்ரி இல்லாத மக்கள் சொல்லுவாங்க பிராய்லரை பொறுத்த வரைக்கும் இன்ஜெக்ஷன் போட்டு வளர்த்துறாங்க, இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் இருக்குது. அது 100% கிடையாது. ஏன்னா சில வேஸ்ட்டு ப்ராடக்டை நீங்கள் பவுல்ட்ரி கொடுத்து பாருங்கள், அடுத்த நாள் இதனோட க்ரோத் அஃபெக்ட் ஆகும், மாட்டால்ட்டு இருக்கும். பவுல்ட்ரிக்கு கொடுக்கக்கூடிய ஃபீடு பொறுத்த வரைக்கும் அனலைஸ்டு ஃபீடு. ஸோ இந்த இண்டஸ்ட்ரி 100% க்ரோத் ஆகும், எவர் கிரீன். ஆனால் என்னென்னா இண்டஸ்ட்ரியாக ஸ்டேட்டஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஃபார்மர்கிட்ட இருந்த அக்ரி அலைடு பிஸ்னஸ்லேருந்து இண்டஸ்ட்ரி ஸ்டேட்டஸுக்கு க்ரோத் ஆகிடுச்சு. காரணம் ஹை இன்வெஸ்ட்மெண்ட் தேவை அப்படிங்கிற. ஆனால் இன்னமும் இதில் நிறையா செக்டர் இருக்குது. நாட்டுக்கோழியோ காடையோ இந்த மாதிரி சின்ன சின்ன அதர் ஸ்ட்ரக்சர் அவைலபிள் இருக்குது. அதுலேயும் வெறும் 1 லட்சம் 5 லட்சத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இண்டஸ்ட்ரியிலையும் வளரலாம். இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது இருக்குது, டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்குது. நம்ம ஒன்லி இப்போ நாமக்கல் மட்டும் திங்க் பண்ணி 8 கோடி கோழி திங்க் பண்ண தேவையில்லை. ஒரு ஸ்மால் ஃபார்மரு ஒரு ஸ்மால் ஒரு கிராஜுவேஷன் கூட அக்ரியோட சேர்த்து இதை பண்ணுறப்ப பெனிஃபிட்ஸ் கட்டாயம் இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரி என்றைக்கும் அழியாது, அப் அண்ட் டவுன் இருக்கும். ஆனால் இதுக்கான வாய்ப்பு நிறையா ஃபார்மர்ஸுக்கு இருக்குது. எஸ் அ ஃபார்மராகவோ அல்லது என்டர்ப்ரனர். இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா பவுல்ட்ரி மேனேஜர்ஸ் ஆள் இல்லை, சூப்பர்வைசர்ஸ் ஆள் இல்லை, வேக்சினேட்டர்ஸ், இது எல்லாமே இங்கே ஒரு லேக்குனா. ஹை சேலரி கொடுத்து எடுத்துக்கிறதுக்கு ஆள் இருக்குது, பட் நோபடி இஸ் கம்மி. ஸோ அதனால் நிறைய இந்த இண்டஸ்ட்ரீஸில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது, அதே சமயத்தில் சேலஞ்சஸும் இருக்குது. தொழில் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தேங்க்யூ சார். இப்போ எல்லோரும் பேசுகிறத பார்த்தோம்னா இங்கே இந்த பொலிட்டி இண்டஸ்ட்ரி
there is a knowledge, but whether the knowledge is documented the way it has to be, நீங்கள் சொன்ன மாதிரி எந்த சீசனில் எதை பண்ணணும், எப்படி பண்ணணும், அதுக்கான ப்ரோட்டோகால்ஸ் என்ன, இல்லை அதுக்கான SOPs என்ன. Maybe with the artificial intelligence coming and which is available in mobile, most of the young generation, second generation entrepreneurs are educated and they are used to latest technologies. நம்ம சாட் ஜிபிடி மாதிரி இல்லை சேட் பொலிட்ரி சேட் கேள்வி கேட்டால் அதுக்கு என்ன நாலேஜ் பேஸை பில்டு பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இட் கேன் பி டன் பை ஒன். லாட் ஆஃப் சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் வேணும், இண்டஸ்ட்ரி நாலேஜ் வேணும், ப்ளஸ் டெக்னாலஜி எக்ஸ்பர்ட்ஸ் கேன் பில்ட் தி பொலிட்ரி சேட் as a FAQs or whatever that can be accessed by the new people or existing people to understand what to be done and things like that. என்னோட ஆப்ஷன் என்ன அப்படின்னா ரெண்டு விஷயம். ஒன்று, யாரெல்லாம் வந்து இந்த பொல்ட்ரி ஃபார்ம் வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாமே வந்து நான் வந்து இன்றைக்கி 100 கோழி வெளியே போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக 100 கோழியில் வந்து எனக்கு வந்து இவ்வளோ செலவு பண்ணலை, இவ்வளோ வருமானம் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான டேட்டா செட்டோட கையில் வச்சுக்கிட்டு நம்ம பேசணும். ஸோ குறைஞ்சபட்சம் என்ன பண்ணலான்னா வந்து எல்லா செல்ஃபோன்லேயும் வந்து கூகுள் ஷீட் இருக்குது, இல்லை ஏதோ எக்ஸல் மாதிரி ஒரு சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. முதல்ல அங்கே டைப் பண்ண ஆரம்பித்தாலே வந்து போதுமானது. அங்கிறதே வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகலாம். ஸோ அதனால் இந்த மாநாடு வழியாக நாங்கள் சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்னென்னா, இன்னையில் வந்து டீட்டெயில்ஸாக மாறுங்க. டிஜிட்டல் என்ன சொல்கிறது, நம்ம வந்து கோழி வளர்க்குறோம் அப்படிங்கிறத வந்து கோழி வளர்க்குறத வந்து செல்ஃபோனோட சேர்த்து வளங்க, டேட்டாவோட சேர்த்து வளங்க அப்படிங்கிறதா வந்து எங்களோட ரெக்வஸ்ட். ஸோ அங்கேருந்து போனோம் அப்படின்னா வந்து கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. அதுதான் எங்களோட ஆலோசனையும் கூட. இப்போ வந்து சார்கிட்ட ஒரு கேள்வி ப்ளஸ் சக்தி சார்கிட்ட நான் ஒரு கேள்வி. நீங்கள் மட்டுமே கேள்வி கேட்க முடியாதுல்ல. முதல்ல வந்து நான் டாக்டர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுறேன். சார், இப்போ வந்து இங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னா, இன்னைக்கு காலைல கூட எங்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்க, கோழிக்கு வந்து ஊசி போடுறாங்க, அதனால் வந்து எங்களுக்கு பிராய்லர் சாப்பிட்றதுக்கே பயமாக இருக்குது அப்படின்ட்டு. நிஜமாக என்ன ஊசி சார் போடுறாங்க? சரி, இது ரெகுலராக வர்ற கொஷினு. இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி ஃப்ரம் த டே ஓல்டு டு 18 வயசு வரைக்கும் வேக்சினேஷன் ஷெட்யூல், போலியோவுக்கு போடுறோம், அம்மைக்கு போடுறோம், இந்த மாதிரி பிராய்லருக்கும் சரி லேயருக்கும் சரி அதனோட டிசீஸுக்கு தகுந்த ஷெட்யூலில் வேக்சின் மட்டும் இருக்குது. அந்த டிசீஸ் எதுவுமே நமக்கு அஃபெக்ட் ஆகிறது இல்லை. அந்த வேக்சின் தவிர வேறு எதுவும் இல்லை. ரெண்டாவது, ஹார்மோன் போட்டால் ஊசி வளர்ந்தணும். நீங்கள் எந்த டாக்டரும் சார் இருந்தார் இல்லை எந்த பிசிஷியன்கிட்ட கூட கொடுங்க, ஒரு ஒல்லியாக இருக்கிற குழந்தைய என்ன இன்ஜெக்ஷன் போட்டு குண்டாக்கிடுங்க, நாங்கள் எங்கள் தொழில் விட்டு வெளியில் போயிடுறோம். பிராய்லருக்கு ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போட்டு வளர்த்தவே முடியாது சார். ஒரு ஹார்மோன் இன்ஜெக்ஷனோட விலை 500 ரூபா 200 ரூபா. ஒரு கோழியே நாங்கள் 100 ரூபாய்க்கு தான் விற்கிறோம். அப்போ எக்கனாமிக் பெஸ்ட்டாக, அதாவது ட்ரையலில் ரிசர்ச் ப்ராடக்டில் நீங்கள் நிறைய பார்க்கலாம். இந்த மாதிரி ஹார்மோனஸு, நிறைய க்ரோத் ப்ரொமோனஸு, எஸ்ட்ரஜன்ஸு இதெல்லாம் போட்டோம்னா வெயிட் வரும், அதில் மாற்றமே இல்லை. அது ஹவு வெயிட் வில் ஒர்க் ஃபார் த ஃபார்மர்ஸ். ஒரு கோழி உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒரு பைசா, ஒரு இன்டகிரேட்டர் இருக்காங்கன்னா எனக்கு இயர் ஆவரேஜ் ஒரு கிலோவுக்கு 50 காசு கிடைச்சா போதும் சார். மாதம் 1 லட்சம் கோழி விற்கிறேன், எனக்கு 2 லட்சம் கிலோவுக்கு 50 காசு கிடைச்சா எனக்கு பெரிய லாபம். அதுதான் இன்டகிரேட்டரோட பெரிய ஃபார்மர்ஸோட கனவே. ஆனால் நாங்கள் 1 ரூபா 5 ரூபா காசு சம்பாதிக்கிறத விட 50 ரூபா 100 ரூபா போட்டு எந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷனோ போட்டு கோழி வளர்த்த முடியாது, வளர்த்துறது இல்லை. ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுவோம். எப்போ டிசீஸ் அவுட் பிரேக்ஸு ப்ராப்ளம் இருக்கிறப்ப ஆன்டிபயோட்டிக்ஸ் போடுவாங்க. அது டெய்லி சார் இப்போ 1 லட்சம் கோழி வச்சுருக்காங்கன்னா தினம் 1 லட்சம் கோழி ஊசி எடுத்து போடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. 1 லட்சம் கோழி பிடிச்சி ஊசி போடுறதுக்குள்ளே எவ்வளோ நேரம் ஆகுன்னு நினச்சி பார்க்கணும், எத்தனை லேபர் ஆகும்னு நினச்சி பார்க்கணும். ஒரு தடவை ஹேண்டில் பண்ணால் ஒரு கோழியோட வெயிட் எவ்வளோ குறையும், ஃபீட் இன்டேக் எவ்வளோ குறையும், இது எவ்வளோ மார்ட்டாலிட்டி கிரியேட் பண்ணும். நீங்கள் அப்படியே பிடிச்சோன்னே அப்படியே அழுங்காமல் பொண்ணு மாதிரி எடுத்துகிட்டு கீழே விட போகிறல. கோழி பிடிப்பான் இப்படின்னு தூக்கி எறிவான், எத்தனை கோழி கால் உடஞ்சி போகும். இப்போ லாஸ் வந்து எக்கனாமிக். இன்ஜெக்ஷனை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஹியூமன் இன்டர்வென்ஷன், யாரும் ஆளை கோழி பிடிக்கக்கூடாது. அந்த அளவுக்கு தான் ஃபார்மர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்களே ஒழிய எந்த விதமான நெகட்டிவ் ஃபேக்டர் இன்ஜெக்ஷன் போட்டோம் 200% கோழி வளர்த்தவும் முடியாது சார். அதுக்கான சாத்தியமும் இல்லை. அப்படி ஒருத்தர் பண்ண வச்சுருந்தாருன்னா அவர் லாஸ் தான். அவர் 1 மாதத்துக்கு மேலே அந்த பண்ணை வச்சுருக்க முடியாது, அப்படிக்கான வாய்ப்பே இல்லை. அதனால் பிராய்லர் சாப்பிட்டா கெடுதல், அது இன்ஜெக்ஷன் போட்டு வளர்த்துறாங்க, அதனால் கேர்ள்ஸ் எல்லாம் சீக்கிரம் மெச்சூரிட்டி ஆகிடுறாங்க, பசங்களுக்கெல்லாம் நிறைய டிசீஸ். 200% இல்லை சார். இது எல்லாமே நெகட்டிவ் ஃபேக்ட், தப்பாக பரப்புறது. அது அப்பப்போ சீசனுக்கு வந்து புக்கில் வரும், பேப்பரில் வரும், வாட்ஸ்அப்பில் வரும். இது என்னென்னா எப்பப்பெல்லாம் ரேட் ஏறுதோ, இந்த அவுட் பிரேக் மாதிரி எல்லா டைமும் அந்த நோய் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இந்தியாவில். ஆனால் எக் ரேட் ஏறுறப்ப ஒரு அவுட் பிரேக் ஒரு ஏரியாவில்
ஃப்ளேர் அப் ஆகும். அது வந்து என்னென்னா இண்டஸ்ட்ரியை ஒரு கட் ஷார்ட் பண்ணுறதுக்கு வர்றது. இட்ஸ் எ நார்மல். அதெல்லாம் இப்போ அடாப்ட் ஆகிட்டாங்க சார். அதனால் கறி சாப்பிட்றத பற்றியோ முட்டை சாப்பிட்றத பற்றியோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நன்றி சார். அடுத்த சக்திவேல் சார், உங்கள்கிட்ட கொஸ்டின். ஸ்டார்ட் அப் டீம்லேருந்து இந்த ஏரியாவில் பொலிட்ரிக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இது ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட்லேயே இல்லை, நான் தான் கேள்வி கேட்குறதா இருந்துச்சு. இல்லாத நம்ம கேட்போம் சார். இல்லை சார், இது பவுல்ட்ரி மட்டும் இல்லை, பொதுவாக ஜென்ரிக்காக சொல்கிறேன். ஸோ நாங்கள் இந்த மார்க்கெட் அக்சஸ்ங்கிற ஏரியாவை வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜனா சார்ட்ட பேசும்பொழுது இந்த இன்னோவேஷன் இதெல்லாம் தாண்டாலும் பவுல்ட்ரி பேஸ்ட் இருக்கிற ஸ்டார்ட் அப்ஸ்க்கான மார்க்கெட் அக்சஸ் தான் இங்கே சேலஞ்சாக இருக்குது. இன்றைக்கி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் சேலஞ்சாக இல்லைன்னு சொல்ல வரல, பட் இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை டெக்னாலஜியோ ப்ராடக்ட்டோ கூட செகண்டரியாக தான் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து டாக்டர்ஸ் இருக்கலாம், கெஸ்ட்டாக இருக்கலாம், இவங்கெல்லாம் நீங்கள் போய் அவங்கள போய் நேரில் மீட் பண்ண ஒரு அப்பாயின்மெண்ட் இந்த மாதிரிலாம் இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஈவெண்ட்டில் வரும்பொழுது ஈஸி அக்சஸாக இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு டேக் என்னென்னா இவங்க பவுல்ட்ரி கேர் பண்ண இந்த சமிட். ஸோ இந்த மாதிரி இது எதுனா க்ளோஸ் கம்யூனிட்டி பில்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மார்க்கெட் அக்சஸ் ப்ரோக்ராம் நிறையா பிளான் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஏரியாவில் உள்ள ஃபோக்கஸ்டு இண்டஸ்ட்ரீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சின்னமூர் தேனி சைடில் வந்து வாழைக்கு பிளான் பண்ணியிருக்கோம். இது வந்து இன்னைக்கு பவுல்ட்ரி இன்றைக்கி வச்சதை வச்சு என்ன சொல்ல, எங்கேயுமே ஒரு ட்ரையல் பெட் தேவையில்லை. ஸோ இப்போ வந்து நாமக்கல்லில் வந்து பவுல்ட்ரிக்கு வந்து ஒரு பிளான் பண்ணிட்டோம். இதில் வர அவுட்கம் வரும். ஸோ இன்னொன்று இதோட அவுட்கம் என்ன எதிர்பார்க்குறோன்னா, இன்றைக்கி ஸ்டால் போட்டவங்க வந்தவங்க இன்னும் ஒரு 3 மாதத்தில் நீங்கள் எவ்வளோ டிரான்சாக்ஷன் உங்களுக்கு நடந்திருக்கு இதை பொறுத்து தான். ஏன்னா இது சொல்லப்போனால் வந்து நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் சார் கூட பேசும்பொழுது, இங்கே வைக்கலாம் அங்கே வைக்கலாங்கிறப்ப சார் ஒரு ப்ரொஃபஷனலான இடத்துல வச்சா நிறையா ஒரு ப்ரொஃபஷனல் மீட்டிங்காக வருங்கிற மாதிரி அவர் சொன்னார். ஸோ அவ்வளோ எஃபர்ட் போட்டு ஒரு மாதம் அவர் வேலைகளுக்கு நடுவில் இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. எந்த ஈவெண்ட் பண்ணுற காலைல எங்கள் விபி சொன்னார் பார்த்தீங்களா, ஒரு ஈவெண்ட் வந்து இந்த மாதிரி Tier 3 Tier 4 வைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். இப்போ நாங்களே கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறோம். சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 ரூபா பே பண்ணிலாம் எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு வந்து பேசுகிறோம்னா மொத்தம் 14 பேர் வந்திருப்பாங்க. அதில் 8 பேர் என் மூஞ்சிக்காக வந்திருப்பாங்க. ரெகுலராக பார்த்துருக்கோம், சார் சங்கடப்பட்டுக்குவாருன்னு சொல்லி கூப்பிட்டேக்காக வந்திருப்பாங்க. ஸோ இன்றைக்கி இந்த ஏரியா இந்த மாதிரியான Tier 3 Tier 4 Tier 2 இருக்கிற பிரச்சனை என்னென்னா, இந்த ஒரு கம்யூனிட்டியாக பில்ட் பண்ணுற கூட இல்லை. அது போக வந்து இப்போ இன்னொரு விஷயம் நான் ஸ்டார்ட் அப் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரிலாம் ஒரு ஷேரிங்கோட பண்ணணும். இப்போ நாங்கள் முன்னாடி நான் ஸ்டார்ட் அப் இருக்கப்பலாம் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஸ்டார்ட் அப் சேர்ந்து அவங்களே ஆளு கொஞ்சம் அமௌண்ட் போட்டு பண்ணுவாங்க. இங்கே என்னென்னா அந்த ஒருத்தர் இல்லை அந்த ஒருத்தவங்க வந்து இதை மொத்தமாக தலையில் வாங்கிக்கிற மாதிரி இருக்குது. நல்லது வந்துச்சுன்னா பாராட்டுகள் கிடைக்கும், அதே டயத்தில் பேக் ஃபயர் ஆகிறப்போ வந்துட்டு அவங்க தான் அதை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதை ஒரு கம்யூனிட்டியாக பில்ட் பண்ணால், சார் காலைல சொன்னார் ஒரு ஆள் பண்ணால் அந்த இம்பேக்ட்டு அந்த பிஸ்னஸ் இது யூஸ் ஏதோ சொல்லி ஒரு டைலாக் சொன்னார். உண்மையில் அதுதான். ஸோ இங்கே எல்லாம் ஒரு கம்யூனிட்டியாக சேர்ந்து ஒரு ட்ரைவ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ ஸ்டார்ட் அப் என்ன பண்ணுறோன்னா மார்க்கெட் அக்சஸ் சப்போர்ட் பண்ணுறோம். அது போக வந்து எங்கிட்ட ஒரு S2Gன்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அந்த வேஸ்ட் பற்றி சொல்லும்போது அதுதான் சார். ஏன்னா இப்போ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் நாங்கள் நிறையா கவர்மெண்ட்டுக்கு இது கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி கூட வந்திருக்காரு ஒரு பைரவ வெண்டர்ஸ் நினைக்கிறேன் சார். அவர் வந்து அந்த மீட்டை வந்து கம்போஸ் பண்ணி இது கொடுத்துருக்காரு, பேட்டன்ட் டெக்னாலஜி அவர். ஸோ என்னென்னா S2Gனா ஸ்டார்ட் அப் டு கவர்மெண்ட். உங்களோட இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் ஆர் சொல்யூஷன் வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கோட ப்ராஜெக்ட்ஸ்க்கு யூஸ் ஆகுது, ஒரு பப்ளிக் ப்ராஜெக்ட் யூஸ் ஆகுதுன்னா up to 50 lakhs வரைக்கும் வித்தவுட் டெண்டர் அந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நாகர்கோயிலில் பண்ணியிருந்தோம். கோயம்புத்தூர் சேர்ந்த ஒரு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு அவங்க வந்து அந்த ஆல்ரெடி MCCயில் இருக்கிற அந்த வேஸ்ட்டை என்ரிச் பண்ணுறதுக்காக கொஞ்சம் சில ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு 3 மாதம் ட்ரையல் பெட் கொடுத்தாங்க, ஒரு அவுட்கம் வந்துச்சு. ஸோ மேபி இங்கே யாராவது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா வாங்க நம்ம வந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியான ஒரு மார்க்கெட் அக்சஸ் ப்ரோக்ராம் நல்லா பண்ணலாம் சார். ஸோ அது போக நம்மகிட்ட சொல்கிற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இருக்குது. அகெயின் வந்து இங்கே இருக்கிற ஒரு சின்ன பிராண்டில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மஞ்சுநாதனை எடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு ஏஞ்சல் ஃபண்டட் கம்பெனி, ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு டீசென்ட் ட்ராக்ஷன் உள்ள கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெஞ்சர் கேபிட்டல் வேணும்னா அதுக்கும் நம்ம அந்த டேன் ஃபண்டு மூலமாக அப்ரோச் பண்ணுறோம் சார். அவங்க எல்லாமே இந்த D2C ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து நிறையா வெல்கமிங் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கலாம். இதுவும் பண்ணலாம் சார். நன்றி. ஸோ இப்போ என்னோட நிறைய கொடுத்துட்றேன். ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு முட்டை வந்து ஒரு கம்ப்ளீட்டான ப்ரோட்டீன் அப்படிங்கிறப்போ வந்து அதில் ஒரே ஒரு பாயிண்ட் குறைஞ்சாலுமே வந்து அதை சாப்பிட்றவங்களுக்கு அந்த ஒரு பாயிண்ட் குறை தான் செய்யும். ஸோ ஒரு நல்ல ப்ரோட்டீன் வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறப்போ அதில் தொழில்நுட்பம் வந்து ரொம்ப பங்கு வகிக்கும். ஸோ அதனால் தொழில்நுட்பத்து மேலே எதுவும் சந்தேகங்கள் இல்லாமல் எல்லாருமே தொழில்நுட்பத்துக்கு அடாப்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா இன்னும் ஒரு சரியான ஒரு லாபத்தோட ஒரு சரியான ஒரு நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதான் வந்து எங்களோட இறுதி. நன்றி. தேங்க்யூ சார். So it's time to honor our special guest here. So I request
Mr. Shaktivel from Startup TN to hand over the memento to our special guest. For first, I request Dr. D. Kannan from TANUVAS to receive a token of love. With a big round of applause, Dr. D. Kannan. Dr. D. Kannan. Thank you, sir. And then I request Mr. Selva Murali, founder of AgriShakti